லெட்டர் எழுத சொல்லி தானே ஏல பாட்டு படிச்சிட்டு இருக்கா? அந்த லெட்டர் எப்படி எழுதுறேன்னு தெரியாம நானே மூச்சிட்டு பாட்டு படிச்சிட்டு இருக்கேன். எனக்கு மட்டும் என்ன 10 பேருக்கு லவ் லெட்டர் எழுதி கொடுத்து பழக்கமா இருக்கு. சரி அண்ணனுக்கு உதவியா இருக்கலாமேன்னு வந்தேன். எனக்கே ஒண்ணு ஞாபகம் வர மாட்டேங்குதாருன்னு அத யோசிச்சிட்டு இருக்கேன். என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்? இவன் வேற லெட்டர்னு கேட்டிட்டு பக்கத்துல நின்னு உயிரை வாங்கிட்டே இருக்கானே. பாட்டு வேற கொடுத்துட்டோம், நாக்கு தவறக்கூடாது. ஏதாவது ஒரு சினிமா பாட்டு வரி எழுதி கொடுத்துருவோம். ஏல அருணே, நான் சொல்றது அப்படியே எழுதிக்க. இருல பேப்பர் பென் எடுத்துட்டு வந்துறியே. ஓ காட், எனக்கு சத்தம் வந்து அந்த பாட்டியை மறக்கடிச்சிரோம் போல்க. நான் முதல்ல சொல்லிடுறேன். நீ அத மனசுல பதிச்சிட்டே லெட்டர் எழுதி எடுத்துட்டு வா. சரி சொல்லுல. அன்பே, உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையே. ஆறுயிரே, என் நினைவு தெரிந்த நான் இது போல இல்லையே. ஏல சூப்பரா இருக்குல, ரொம்ப அழகா சொல்லி தரியே. இந்த பாராட்டெல்லாம் பாட்டு எழுதுனவருக்கே போட்டோம். அமுதே, எவ்வளோ என்று நெடுநாள் இருந்தேன். கனி அமுதே, இரவும் பகலும் உன்னை சிந்தித்தேன். என் இதயமே, இவளே என்று இதயம் கசித்தேன். ஏல அஸ்வினி சான்ஸ் இல்ல, சூப்பர்ல. ஆமா, சூப்பரா தான் இருக்கும். நல்ல பாட்டுல. என்னது சொல்லியா பாட்டா? கவிதையும் பாட்டு ஒண்ணுதானல. கவிதையில இருந்து பிறந்தது தானே பாட்டு. ஏன் நான் சொல்றது அப்படியே எழுது. சரி அஸ்வின். ஏன் பிறந்தேன் என்று நான் இருந்தேன். உன்னை பார்த்தவுடன் உண்மை நான் அறிந்தேன். என் உயிரில் நீ பாதி என்று உன் கண்மணியில் நான் கண்டு கொண்டேன். ஏல நிறுத்து. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டானோ? நம்மளும் இவ்வளவு லென்த்தா போயிருக்க கூடாது. என்னடா அஸ்வின், கவிதை ரொம்ப லென்த்தா இருக்கே, இவ்வளவுமா எழுதணும்? இப்படிலாம் எழுதுனாதான் உன் காதல் அவளுக்கு புரியும். எதுவும் பேசக்கூடாது, நான் சொல்றது மட்டும் அப்படியே எழுது. ஏல அவ இவாங்காத அண்ணில. சரி அண்ணி அண்ணிக்கு புரியணும்ல, தெளிவா எழுது. எத்தனை பெண்களை கடந்திருப்பேன். ஏல என்னல பாட்டு படிக்கா? ஐயோ, அவசரத்துல பாடிட்டேனே. எல்லாத்துக்கும் கேள்வியே கேட்காதல. அத முதல்ல சொன்னேன்ல, பாட்ட கவிதையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓ, அத பாட்டாவே பாடிட்டியா? ஆமா, நோட் பண்ணிக்க. எத்தனை பெண்களை கடந்திருப்பேன். இப்படி என் மனம் துடித்ததில்லை. இவைகள் இரண்டையும் திருடிக் கொண்டு ஊரங்க சொல்வதில் நியாயமில்லை. இப்படிக்கு நீ வருவாய் என்று இதயத்தை திறந்து வைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன். என் இதயத்துக்குள் வருவாயா என் அன்பே? ஏல சூப்பர்ல. இப்பவே ஓடி போய் எழுதி எடுத்துட்டு வந்துறியல. நீ வக்கீல் வண்டு முருகன் இல்ல, நீ ஒரு கவிதை கனி அமுதன். இது நிஜமாலே சினிமால அந்த பாட்டுன்னு தெரிஞ்சா என்னை தூக்கி விட்டு மிதிக்க தான் செய்வா. பாராட்டவா செய்வா? எப்படியோ நான் சொன்ன பாட்டை அவன் காதுல வாழ வச்சா சரி. உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே. என் காதல் என்னைக்கு கை கொடுமோ? யார் வந்து கவிதை சொல்லி வாழ வைப்பாவளோ யாருக்கு தெரியும்? அண்ணி யாரா இருக்கும்? என்ன அப்படியே லெட்டர் எழுதிட்டியா? எழுதிட்டேன் அஸ்வின். சரி வாடா, சீக்கிரமா போய் அண்ணிட்ட கொடுத்துருவோம். என்னல சொல்லியா? நானுமா? நீ நல்ல காதலிக்கா, நீ தான் லெட்டர் கொடுக்கணும். இல்ல அஸ்வின், நீ தானே லெட்டர் கொடுக்கேன்னு சொன்னா, அதனாலதான் தைரியமா எழுதியிருக்கேன். இது கூட செய்ய மாட்டியா எனக்காக? செய்வேல, ஆனா முதல்ல நீ யாருன்னு சொன்னா தானே செய்ய முடியும். இவ்வளவு நேரமா காதலிக்கேன்னு சொல்றா. ஆனா யார காதலிக்கேன்னு சொல்லவே இல்லையல. இப்படி சொல்லாம இருந்தா நான் யார்கிட்ட போய் லெட்டர் கொடுப்பேன்? அஸ்வின், அது அந்த பிள்ளைதான். எந்த பிள்ளைல? ஏல அந்த பிள்ளைதால. யார்ல? பக்கத்து ஊரா? இல்ல அஸ்வின். அப்ப நம்ம ஊரா? ஆமா அஸ்வின். இந்த மூணாவது தெருவுல கற்பாயின்னு ஒரு பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளையால? ஏன்னா அவ வீட்டு முன்னாடி தான் உன்னை 2-3 வாட்டி பார்த்தேன். ஏல அந்த பிள்ளைலாம் கிடையாதுல. அப்ப வேற யார் அருணே? அவள வெள்ளாவி வச்சித்தா வெளுத்தாங்களா, இல்ல வேலுக்கு காட்டாம வளர்த்தாங்களா? என் தலகாலு புரியாம தர மேல நிக்காம தடுமாறி போனேனே நானே. ஏன்னா யார்ல? சொன்னா தானே தெரியும். பாட்டு பாடிட்டு இருந்தா எப்படி தெரியும்? ஏல அந்த பிள்ளை நம்ம வீட்டுல தான் இருக்கு. நம்ம வீட்லயா? ஆமால, நம்ம வீட்டுல தான் இருக்கு. யார்ல? பூமாரியா? சீச்சி, பூமாரி எனக்கு தங்கச்சி வரல. என்ன போசுக்கிரி இப்படி சொல்லிட்டா? வேற யார்ல? கனியா? ஏல கனி எனக்கு 2வது தங்கச்சி வரல. யாரு கேட்டாலும் தங்கச்சின்னா யாரால காதலிக்கா? அப்போ அந்த சின்ன பொண்ணு சொல்றியா? சே சின்ன பொண்ணு எனக்கு ஃப்ரெண்டுல. ஏல அருணே, நீ அப்ப தமிழாவ தான் காதலிக்கேன்னு சொல்றியா? அவளுக்கு தான் லெட்டர் கொண்டு போய் கொடுக்கணுமால? என்ன சோதனை இது? ஓ மை காட். ஏல எதுக்குல இப்படி அழுதுட்டு ஒப்பாரி வச்சிட்டு கிடக்கா? அந்த
ஏல முதல்ல வாய மூடல, பயமா இருக்கு. சரி அண்ணி யாருன்னு சொல்லு. ஒரு பாட்டிலே க்ளூ கொடுத்தே உன்னால புரிஞ்சிக்கவே முடியல. அவ ரொம்ப அழகா வெள்ளையா இருப்பாள. எல்லா பொண்ணும் அழகா வெள்ளையா தான் இருக்கு. நீ எந்த பொண்ணை சொல்ற அதை சொல்லு. நம்ம கொண்டூஸ் தான். என்னது கொண்டூசா? ஆமா அஸ்வினி, எனக்கு கொண்டூச ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ கலரை பார்த்து நான் மயங்கிட்டேன். அவ கொண்டே இருக்கு பாத்தியா, அந்த அழகை பார்த்து நான் காதல்ல விழுந்துட்டேன். ஏல அண்ணி இது உங்க அம்மைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமால? சித்திக்கு கொண்டூசா சுத்தமா பிடிக்காது உனக்கு தெரியுமா? இந்த காதலுக்கு தூதுக்கே நான் வரலப்பா. என் சத்தியத்தை திரும்ப கூட நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏது பந்த பாசம் எல்லா வெளிவேசம். இவன் வேற ஜட்ஜ்மென்ட் கட்டியானே. சத்தியம் வேற பண்ணிவிட்டேன். சித்தி தாடி வாங்கி ஒத்த சட்டை கிழிச்சு போனாலும் பரவாயில்ல. உதவி செஞ்சு விட்டுட்டு போயிருவோம். ஏல அழாதல. நான் இருக்கேன் உனக்கு, நான் உதவி செய்யேன். தம்பி உடையான் படிக்கஞ்சான். சரி இந்த அஸ்வின், இதை கொண்டு போய் கொண்டூஸ் கிட்ட கொடுத்துரு. கண்டிப்பா கொண்டூஸ் கிட்ட தான் கொடுக்கணுமா? ஆமால, கொண்டூஸ் கிட்ட தான் கொடுக்கணும். நீ மாத்தி அவங்க அம்மா மண்டூஸ் கிட்ட கொடுத்துறாத. ஓகே ஓகே. யாரும் பார்க்காத போதே கொண்டூஸ்கிட்ட போய் கொடுத்துரு. கொண்டூஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்கா, என் காதல ஏத்துக்கிட்டாளா இல்லையான்னு என்கிட்ட வந்து சொல்லணும், சரியா? சரில சொல்லிடுறேன். காதல் கேடி இவனுவரா இருந்தாலும் நம்மளால உயிரை வாங்கிடுவே. நம்ம மனசுல 1000 பூ பூத்து உதிர்ந்திருக்கு. இத மாதிரி யார்ட்டையாவது போய் உதவி கேட்டுக்கோமா? இப்பதானே முதல் பூ பூத்திருக்கு, அதான் ரொம்ப சீன் போட்டுட்டு கிடக்காருவே. சரி போற போக்குல ஒரு உதவியை செஞ்சு விட்டுருவோம். எப்படியோ அஸ்வின் என்னோட காதல சேர்த்து வச்சிருவான். அன்பு மலர்களே, டான் 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 டான். நம்பி இருங்களே, டான் 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 டான். நாளை நமதே. சிட் 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 சிட்டி. இல்ல என்னல ஒரே பயனாட்டமா இருக்கையா? ஆமா, எதுக்கு என்ன பார்த்தோன்னு ஜாக்காவியா? சித்தி நான் சாக்காவுல கோணியாவுல சித்தி. திடீர்னு மூஞ்சிக்கு முன்னாடி வந்து நின்னியல, அதான் பயந்துட்டேன். அதால கேக்க, ஏன் பயப்படியா? ஐயோ என்ன சொல்லன்னு தெரியலையே. சித்தி தெரியாம பயந்துட்டேன் சித்தி. என்னல என்ன பார்த்தோன்னு தெரியாம பயப்படியது? ஏக்காக பயப்படணும்? நான் உன் சித்தி தானே அஸ்வினே. ஆமா சித்தி, என்னமா பயப்பட மாட்டேன். ஏதோ ஒரு நாள் தெரியாம பயந்துட்டேன் சித்தி. இன்னைக்கு மட்டும் விட்டுருங்க சித்தி, நான் போறேன். ஏல உன் பேச்சு நடவடிக்கை ஒன்றும் சரியில்லையே. அம்மா இது என்ன கையில பேப்பரு? கையில அது வந்து எதுவும் இல்ல சித்தி. ஏல என் கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கு. என்ன இல்லை இது? அது வந்து வரல சித்தி. வரலுக்கு மேல என்னதுன்னு கேட்டேன். என்ன சொல்றது தெரியலையே. இது பேப்பர் சித்தி. பேப்பர் தான், அது எனக்கும் தெரியுது. என்ன பேப்பர்னு கேட்டேன். அம்மா இந்த பேப்பர்ல என்ன இருக்கு? இதுல எழுதி இருக்கு சித்தி. அஸ்வினே, பேப்பர்னா எழுதத்தான் ஜீவாவே. நீ என்ன எழுதி வச்சிருக்க? இது நான் எழுதல சித்தி. நீ எழுதலையா? வேற யாரில் எழுதுனா? ஐயோ சித்தி, தோலை உச்சி தொங்க விட்டுருவாங்களே லவ் லெட்டர்னு சொன்னா. அதுவும் கொண்டூசுக்குன்னு சொன்னா அவ்வளவுதான் நம்மள வறுத்துருவாங்க. பேசாம இங்கேருந்து ஓடிட்டேன் என்ன. இல்ல இந்த பேப்பரை என்கிட்ட முதல்ல கொடு. சித்தி இந்த லெட்டர் உங்களுக்கு இருக்கு சித்தி. என்னது லெட்டரா? ஆமா சித்தி லெட்டர் தான். இது அங்க கீழே கிடந்துச்சா, அதான் எடுத்து போய் குப்பையில போடலான்னு போறேன். ஏல உன் மூஞ்ச பார்த்தாலே சரியில்லை. அந்த லெட்டரை என்கிட்ட கொடு, நான் பாத்துறேன். நீ எல்லாத்துலயும் போய் தான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி என்னதான் எழுதியிருக்குன்னு நானும் படிக்கேன். உன் மூஞ்சும் சரியில்லை, மொழியும் சரியில்லை. ஐயோ இதுக்கு மேல நம்ம ஒரு நிமிஷம் இங்க நின்னாலும் நம்ம உயிருக்கு ஆபத்து. ஓடிரு அஸ்வினி. எதுக்கு இந்த பையன் இப்படி ஓடியா? ஏதோ தப்பால இருக்கு. என்னன்னு பாடிப்போம். சரோஜா இங்கதான் இருக்கீங்களா? ஆமா மணிக்கம். என்ன எனக்கு சீக்கிரமா தான் இருக்கு. வேலை எதுவும் இல்ல, அதான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்படியே சரி சரி போங்க. என்னாச்சு, பென்சில் எங்க உட்காந்துருக்காரு? லெட்டர் படிக்கலான்னு பார்த்தேன். அவர் பாட்டுக்கு உட்காரட்டும், நம்ம படிப்போம். என்ன எழுதியிருக்கு? அன்பை உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே. என்னது இது? காதல் கடிதம் முழுக்க. ஆர்வீரை என் நினைவு தெரிந்து நான் இது போல இல்லையே. கன்ஃபார்ம் லவ் லெட்டர் தான். இந்த வீட்ல யார் யாருக்கு எழுதிப்பா? சரோஜா என்ன படிக்கிறீங்களா? இவர் ஏன் கேட்காரு? ஆமா மணிக்கம், படிக்கை. சரி சரி படிங்க படிங்க. நீங்க கண்டிப்பா படிக்கணும். நான் இதுக்கு கண்டிப்பா படிக்கணுமா? என்ன சொல்லியார் இந்த ஆளு? அமுதே எவ்வளோ எவ்வளோ என்று நெடுநாள் இருந்தேன். தனி அமுதே இரவும் பகலும் சிந்தித்தேன். இது லவ் லெட்டர் தான். ஆனா யார் யாருக்கு எழுதிருக்கான்னு தான் தெரியல. சரோஜா படிச்சிட்டீங்களா? இல்ல மணிக்கம், படிச்சுக்கிட்டா இருக்கேன். படிங்க படிங்க. படிக்கிறத நல்லா புரிஞ்சு படிக்கணும், அதுதான் நல்லது. எதுக்கு புரிஞ்சு படிக்கணும்? சரியில்லையே.
அப்படின்னா இந்த லெட்டருக்கு இவருக்கு என்ன சம்மந்தம்? பாடிச்சிரட்டு என் இதயமே இவளே இவளே என்று இதயம் கசிந்தேன். இந்த ஆள் வச்சுமே பொண்டாட்டிக்கு எழுதிப்பானோ? பொண்டாட்டிக்கு எப்படி லெட்டர் எழுதி கொடுப்பான்? ஆசிவின் கீழே கிடந்தேன்ல சொன்னேன். சரி என்ன என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஏன் பிறந்தேன் என்று நான் இருந்தேன், உன்னை பார்த்தவுடன் உண்மை நான் அறிந்தேன். ஓஹோ இப்படி போத கதை. என் உயிரில் நீ பாதி என நான் உன் கண் வெளியிலே கண்டு கொண்டேன். சை, எத்தனை பெண்களை கடந்திருப்பேன், இப்படி என் மனம் துடித்ததில்லை. ஷோ முடியல, துடிக்க துடிக்க பூ இமைகள் இரண்டையும் திருடி கொண்டு ரைமிங்கா தான் இருக்கு. உறங்க சொல்வதில் நியாயம் இல்லையா? இந்த அளவுக்கு போயிட்டோ இப்படிக்கு. சை, நாராசமால இருக்கு, என்னால படிக்க கூட முடியலையே. பேரு போடாம விட்டான பேதி இருப்பான். எவனா இருக்கும்? ஆசிவன் யாருக்கும் எழுதிருப்பானோ? இல்லையே, அவன் கீழே கிடந்துல சொன்ன. பேர் போட்டுதான் கண்டுபிடிச்சிருக்கலாம், பேர் போடாம தப்பிச்சிட்டான்ல. சரோஜா இவ்வளவு நேரமா படிக்கிறீங்க? சும்மா படிச்சுக்கிட்டு இருக்கேன் மாணிக்கம். அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா சரோஜா, அதான் இவ்வளவு நேரமா படிக்கிறீங்களா? சந்தேகமே இல்ல, பிடிச்சிருக்கான்ல கேட்கான். அப்போ இவன் தான் எழுதியிருக்கான். அவன் பொண்டாட்டி சந்தேகம் படும்போது கூட நான் நல்ல மனுஷன் தான் நினைச்சுக்கிட்டு கிடந்தேன். யார் மனசுல என்ன இருக்குன்னு இப்பதான் தெரியுது. யாரையும் நல்லவியன்னு சொல்லிடக்கூடாது வாயால. சரோஜா கூப்பிடியானே திரும்பவும் கூப்பிடியானே பேதி இருப்பான். என்ன மாணிக்கம், படிச்சு முடிச்சிட்டீங்களா? நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லாம நிக்கிறீங்க. கன்ஃபார்மா இவன் தான் கேட்டதுக்கு பதில் சொல்லலன்னு கேட்கான். சை, இப்படி இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. அது வந்து இன்ட்ரெஸ்டா படிச்சிருந்தேல, அதனால பதில் சொல்லல. அப்படியா, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கா? சரி சரோஜா, குழந்தை எங்க போனா? அவ ஆஸ்பத்திரிக்கு சோறு கொண்டு போயிருக்கா. அப்படியா, குழந்தை சாப்பாடு கொண்டு போயிருக்காளா? என்னது இது கேட்டுட்டு பக்கத்துல வரான். அது வந்து குழந்தை வீட்டுல இல்லல. ஆமா. நீங்க கொஞ்சம் வீட்டுக்குள்ள வாங்கலாம். ஐயோ, இந்த ஆள் வேற எலும்பி வந்து இங்க வாணி கூப்பிடியா? எதுக்கு கூப்பிடியா? பயமால இருக்கு, வீட்டுல யாரும் இல்லையே. சரோஜா அது அப்புறமா படிக்கலாம். சீக்கிரமா வாங்க சரோஜா. எதுக்கு கூப்பிடுறியா? அது நான் வேலை செஞ்சுட்டு வந்தேன்ல, எனக்கு ரொம்ப பசிக்குது சரோஜா. குழந்தை வீட்டுல இருப்பான்னு நினைச்சேன், அவ ஹாஸ்பிட்டல் போயிருக்கான்னு சொல்றீங்க. கொஞ்சம் சாப்பாடு போட்டுட்டாங்களா? எப்போ இதுக்கு தான் கூப்பிட்டானா? சே, கூப்பிட்டாரா? நான் தான் தப்பா நினைச்சு குழம்பி பயந்துட்டேன். என்ன சரோஜா, படிக்கும் போது தொல்லை பண்றேன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்ல மாணிக்கம். சரி சரோஜா, கொஞ்சம் சாப்பாடு மட்டும் போட்டுட்டாங்க, நான் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகணும். சரி நான் சாப்பாடு போட்டுங்க எடுத்துட்டு வரேன். நீங்க இங்கே இருங்க. நான் வீட்டுக்குள்ளே வந்து சாப்பிடுறேன் சரோஜா, வாங்க போலாம். இல்ல வேண்டாம், நானே போட்டு எடுத்துட்டு வரேன். யோ பென்சிலு, குழந்தை நீ வந்துட்டியா? ஏன்யா நான் வரமாட்டேன்னு நினைச்சியா? ஆமா குழந்தை, நான் அப்படிதான் நினைச்சேன். என்னது அப்படிதான் நினைச்சியா? யோ பென்சிலு, நீ வந்துருவியா? உனக்காக நான் வேகமா ஆஸ்பத்திரில இருந்து ஓடி வரேன்யா. நீ என்னடானா வரமாட்டேன்னு நினைச்சாங்க. அம்மா இங்க என்ன இவ கூட என்ன பேசிட்டு இருக்கா? அது ஒண்ணும் இல்ல குழந்தை, நீ இவ்வளவு நேரம் வரலையா, அதான் சரோஜா கிட்ட சாப்பாடு போட்டுதாங்க, நான் சாப்பிடுறேன்னு கேட்டேன். அப்போ நான் வர வரைக்கும் உன்னால பொறுக்க முடியாது. அவட்ட போய் சாப்பாடு கேட்டிருக்கா. ஏன் குழந்தை, சரோஜா நம்ம வீட்டுல தானே இருக்காங்க, அவங்க கிட்ட சாப்பாடு வச்சுட்டாங்கன்னு கேட்க கூடாதா? யோ எவ்வளவு நேரம் ஆனாலும் நம்ம பொண்டாட்டி நம்மளுக்காக வருவா, சாப்பாடு போடுறதுக்குன்னு வெயிட் பண்ணணும்யா. குழந்தை நான் வேலைக்கு போனோம்ல, அதனாலதான் கேட்டேன் குழந்தை. ஆனா அதுக்குள்ள நீ வந்துட்டா. ஆனா அதுக்குள்ள வந்துட்டேனா? இங்க பாரு பென்சிலு, உன் பேச்சு நடவடிக்கை ஒன்றும் சரியில்லை. வீட்டுக்குள்ள போக சாப்பாடு போட்டு தாரேன். சரி குழந்தை. சரோஜா நீங்க படிங்க, நான் வரேன். பென்சில் இவகிட்ட என்னத்தை படிக்க சொல்லிட்டு போறா? ஏ டோப்பமண்ட, என்னத்தை படிச்சுட்டு இருக்கா? ஏபிசிடி தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை பார்த்தா இங்கிலீஷ் மாதிரி தெரியல, தமிழ் மாதிரில இருக்கு. தா பாப்பா, நானும் படிச்சு பார்க்கேன். இதெல்லாம் தர முடியாது, நீ படிக்க கூடாது. மாணிக்கு ஜோர் கேட்கறல போயா. அப்படின்னா அந்த பேப்பர்ல என்ன ரகசியம் வச்சிருக்கா நீ? அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க, எல்லாம் போயா. கேள்வியா கேட்டுக்கிட்டு இருப்பா. டோப்பமண்ட தாங்க இல்ல. அப்படி என்னதான் இருக்கு, நானும் படிச்சு பார்த்துட்டு. இதையே நான் படிச்சுடணும்னு பயப்படுறா. பென்சில் கொடுத்தாரு உனக்கு. நாசமா போச்சு, இவ என்ன நினைக்க போறேன்னு தெரியல.